Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் சம் 1.39 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1.39. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா சம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.39 என்ன கொடுத்துருக்காங்க? By using Gaussian elimination method பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன். ஓகேவா, நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, எப்படி காஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பேலன்ஸ் ஈக்குவேஷனா மாற்றணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? The above is the reaction that is taking place in the burning of organic compound called ஐசோபெரின் அப்படின்றது ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஈக்குவேஷனுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு காம்பவுண்டுக்கு முன்னாடியும் ஒரு கோஎஃபிஷியன்ட் வரும் இல்லையா, அது நம்ம அன்னோனா வச்சுக்கிட்டு அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, அன்னோனா வச்சுக்கலாம். எப்படி? இது வந்து இந்த C5H8க்கு முன்னாடி இருக்கிறது நம்ம என்ன எழுதலாம்? X1 எழுதலாம். அதுக்கப்புறமா X2, X3, X4 மொத்தம் 4 அன்னோன் வச்சுக்கலாம். ஓகேவா, அதெல்லாம் இந்த பேலன்ஸ் ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ற கோஎஃபிஷியன்ட்ஸ். அது இருந்தால் தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். இது X3 CO2 plus X4 H2 இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் நம்மளால பேலன்ஸ்டா இருக்கா இல்லையான்னு நம்மளால செக் பண்ண முடியும், பேலன்ஸ் ஆக்க முடியும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு 4 அன்னோன்ஸ் இருக்கா? இப்போ இந்த 4 அன்னோன்ஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கார்பன், ஹைட்ரோஜன், அப்புறம் ஆக்சிஜன், இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போறோம். மொத்தம் 3 தான் இருக்கு. டிரைவ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது கார்பனுக்காக. கார்பனுக்கு பண்ணுங்க. கார்பனுக்கு என்ன வருது? First for carbon அப்படின்னு எழுதிக்கோங்க. For கார்பன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கத்துக்கு ஈக்குவேட் பண்ணணும். இப்போ வந்து இந்த பக்கமும் கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்குன்னா அதை ரெண்டு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து 5 கார்பன்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க X1 தான் கோஎஃபிஷியன்ட். அப்ப எத்தனை? 5X1 இருக்கு, 5 கார்பன் இருக்கு. ஓகேவா, ஓகே, கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்க கார்பன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இது வந்து ஈக்குவல் டு போடலாமா? ஈக்குவல் டு 1 கார்பன். அப்ப X3 ஈக்குவல் டு X3. 1 போட்டாலும் போடலாலும் அது அண்டர்ஸ்டுட் தான். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கா? இப்போ நம்ம இப்படி எழுதலாம். 5X1 மைனஸ் X3 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்மளால டெரைவ் பண்ணி எழுத முடியுமா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் என்னன்னு வச்சுக்கலாம்? ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1. இப்ப ஃபார் ஹைட்ரோஜன், ஹைட்ரோஜனுக்கு என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹைட்ரோஜன் எவ்வளவு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளவு இருக்கு, அதோட கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜன் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. அப்ப 8X1 எழுதலாமா? அப்படி ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு. ஈக்குவல் டு 2X4. இந்த கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளால எத்தனை ஹைட்ரோஜன் இருக்கு நம்மளால காண்பிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பாருங்க. பண்ண முடியும். எப்படி? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 8 வந்து 2 டேபிள்ஸ்ல எத்தனாவது வாட்டி வரும்? 4 டைம்ஸ் வரும். அப்போ 4X1, அப்புறமா 2 வந்து 1 டைம்ஸ் தான் வரும். அதனால 1x⁴. அது 1 வந்து அண்டர்ஸ்டுட் தான், போட்டாலும் போடனாலும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதிக்கலாம்? 0 வர மாதிரி. அப்போ 4X1 மைனஸ் x⁴ ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஈக்குவேஷன் மாதிரி ஈக்குவல் டு 0 வர மாதிரி நம்ம எழுதிக்கிட்டாலே போதும். இப்போ இது நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லலாமா? ஈக்குவேஷன் 2 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஈக்குவேஷன் 3 பார்க்க போறோம். ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா ஃபார் ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்கு.
அப்போ என்ன எழுதலாம் இதை 2x2 எழுதலாமா? அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2 இன்டூ x3 2x3 இந்த பக்கம் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ பிளஸ் x4. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கா? இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதலாமா? எழுதலாம். எழுதுனா என்ன வருதுன்னு பாருங்க. 2x2 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடலாம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம 0 வர வைக்கணும். அதுக்காக x4 ஈக்குவல் டு 0. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க எத்தனாவது ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன் 3. ஓகேவா? டன்னா? இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம எடுத்துறதுல இருந்து நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்ல அசியூம் பண்ணிக்கனால லெட்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் தெரியும். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? காஸியன் எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? 3 ஈக்குவேஷனை வச்சும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். எழுதாமா? ஓகே பாருங்க. ஃப்ரம் 1 2 and 3 காஸியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிதான் ஆகணும். அப்போ எழுதணும்னா என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கா? அது அப்படியே இங்க வேணா நோட் பண்ணிக்கலாம். 5x1 minus 3 minus x3 equal to 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 4x1 minus x4 4x1 minus x4 equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x2 minus 2x3 minus x4 2x2 minus 2x3 minus x4 equal to 0. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வச்சு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்மளால எழுத முடியும். எழுதலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? மொத்தம் 5 காலம்ஸ் வரும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு 5 காலம்ஸ் வரும். இப்போ பாருங்க x1 பார்த்து எந்தெந்த இதுலலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் போடலாம். இது இல்லாத இடத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம்? 0 போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா x1 வந்து இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு, ஆனால் தேர்ட் ஈக்குவேஷன்ல இல்லை. அப்போ அது 0வோட மல்டிப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். 0x1 அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 0ன்னு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 4 0. நெக்ஸ்ட் x2 இதுல இல்ல, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இல்ல, செகண்ட் ஈக்குவேஷன் இல்ல, தேர்ட் ஈக்குவேஷன்ல இருக்கே 2ன்னு இருக்கு இல்லையா? அப்ப 0 0 2. தேர்ட் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து x3 இருக்கு, இது வந்து 1 இருக்கு, அப்ப -1ன்னு எழுதலாமா? இங்க வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல x3 கிடையாது, தேர்ட் ஈக்குவேஷன்ல x3 இருக்கு, அது -2. அப்ப இது -1 0 -2. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 இருக்கு இல்லையா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல தேர்ட் ஈக்குவேஷன்ல தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இல்லை. எப்படி எழுதலாம்? 0 -1. இது இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கேயும் 1 இருக்கு, அப்ப -1. இப்போ இது வந்து என்னன்னு எழுதலாம்? ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன்ல, அதனால என்ன வரும்? லாஸ்ட்ல 0 வரும். all 3 is 0. அந்த மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதுறோம். ஓகேவா? ஏன்னா இது ஹோமோஜெனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? காஸியன் எலிமினேஷன் படி என்ன பண்ணணும்னா எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். எக்லான் ஃபார்ம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் டயகனல்னு ஒன்று இருக்கும், அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல மட்டும்தான் அப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் டயகனல் வந்து இதான் நம்மளோட பிரின்சிபல் டயகனல். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஒரு இது லைன் வந்தீங்கன்னா அது என்னது? அது பிரின்சிபல் டயகனல்னு சொல்லலாம். இந்த டயகனலுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம ஜீரோஸ் ஆக்கணும். ஜீரோஸ் ஆக்கிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ரோ எக்லான் ஃபார்மை ஃபார்ம் பண்ண முடியும். ரோ எக்லான் ஃபார்ம் வந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ரோ எக்லான் ஃபார்ம் வந்துச்சுன்னா ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணலாம்? சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சால்வ் பண்ணி x1 x2 x3 x4 தனித்தனியாவே கண்டுபிடிச்சிட்டு சொல்யூஷன்ஸ் எழுதலாம். அதை வச்சு நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இந்த 3 பிளேசஸ்ல நம்ம ஜீரோஸை வர வைக்கணும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இதுமாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 வச்சுக்குவோம். ஆனால் இங்கே 1 வச்சுக்கிற மாதிரி பண்ண முடியாது, அதனால நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா?
ஏன்னா இது ஒன்னா மாற்ற முடியாது, எங்கேயுமே 1 கிடையாது, காமனாகவும் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோ 2 ஃபோக்கஸ் பண்ண போறோம். ரோ 2 ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஜீரோஸ் வர வைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் இங்கே தான் ஜீரோ வைப்போம், இங்கே ஜீரோ வைப்போம், கரெக்டா? ஆனால் ஏற்கனவே என்ன இருக்கு, லாஸ்ட் எலமெண்ட் ஜீரோவாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம்ல லாஸ்ட் வந்து ஜீரோவாக தான் இருக்கு. நம்மளுக்கு 4 மட்டும் ஜீரோ வந்துருச்சுன்னா போதும், அதுக்கப்புறமா 2 ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ 2 நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரோ 2 என்ன பண்ண போறீங்க, ரோ 2 என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரோ 2 வந்து நம்ம 5 ஆல மல்டிப்ளை பண்ணி ரோ 1 4 ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 5 ரோ 2 மைனஸ் 4 ரோ 1. ஓகேவா? ஏன் நம்ம இப்படி மாதிரி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோ 1ல வந்து 5 இருக்கு, ரோ 2ல வந்து 4 இருக்கு. ஓகேவா? ரோ 3 நம்ம எடுத்துக்க முடியும், ஏன்னா அதுல 0 இருக்கு. ஓகே, இப்போ 5 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 20, 4 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா 20. அப்போ 20 minus 20 0 வந்துருமா? அதனால நம்ம இப்படி மாதிரி எடுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க வந்து ரோ 2 இருக்கா, இப்போ இந்த ரோ 2 பாத்தீங்கன்னா இங்க நம்ம ரஃப் காலம்ல போட்டு பார்த்துக்கலாம் ரோ 2 ஆப்ரேஷனை. ரோ 2 5 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். அப்ப இதுதான் ரோ 2. 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வருது, 4 5 20, 0 into 5 அதுவும் 0, இதுவும் 0, minus 1 into 5 அதுவும் என்னது minus 5, அப்புறம் லாஸ்டா 0. 0 போட்டாலும் போடலாம், அது ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது நம்ம 4 ரோ 1ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணி 4 ஆல ரோ 1 மல்டிப்ளை பண்ணி நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதுதான் ரோ 1. இப்போ நம்ம இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5 4s are 20, 0 into anything 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, இது ரோ 1 மைனஸ் 1 இருக்கா, மைனஸ் 1 into 4 என்னது 4, மைனஸ் 4, 0 into anything 0, இங்கேயும் 0 தான். இப்போ நம்ம இதை நார்மல் சப்ராக்ஷன் தான் பண்ண போறோம். பண்ணலாமா? எல்லா இடத்துலையுமே நீங்க நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போ நம்ம நார்மல் சப்ராக்ஷன் பண்ண போறோம். 20 minus 20 நம்மளுக்கு 0 வருது, 0 0 0 வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, அது 2 மைனஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 பிளஸ் 4 ஆயிடும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 0 பிளஸ் 4 வந்து 4 தான். அப்புறமா இங்க வந்து மைனஸ் 5 இருக்கு, மைனஸ் 0, மைனஸ் 5 மைனஸ் 0 என்ன வரும், அதே மைனஸ் 5 தான் வரப்போகுது. நோ சேஞ்ச், 0வோட இது பண்ணாலும் அதான் வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோல இந்த மாதிரி வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணல, அதனால அது அப்படியே வந்துடும். செகண்ட் ரோ தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ 0 0 4 மைனஸ் 5 0, இது நம்மளுக்கு செகண்ட் ரோ வந்திருக்கு. இப்போ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே வரும். 0 2 மைனஸ் 2 மைனஸ் 1, அப்புறம் லாஸ்டா 0. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 0 வர வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன 0 வரணும், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் இருக்குல்ல எல்லாத்துக்குமே 0 வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோக்கஸ் பண்ணோம், நம்ம இந்த 2 இடத்துல 0 வர வச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் எலமெண்ட் இந்த இடத்துல 0 வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஏக்லான் ஃபார்ம் வந்துடும். வந்துச்சுன்னா நம்ம ரேங்க் மெத்தட்ல இதை சால்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 0 வர வைக்கணும். அதனால நம்ம தேர்ட் ரோவை ஃபோக்கஸ் பண்ண போறோம். தேர்ட் ரோ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ மாத்த போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்ட் ரோ ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு, ஐடியா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏற்கனவே 2க்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 0 இருக்கு இல்லையா, அப்ப ஏற்கனவே இது 0. இப்ப இந்த 0வை நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம்னா என்ன எப்படி இருக்கும், எக்லான் ஃபார்ம் வந்துருமா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேர்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், எக்லான் ஃபார்ம் ஈஸியாவே வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரையாங்கிள் வேணும், இந்த மாதிரி வேணும். அப்ப இங்க இருக்கிற 0வை நம்ம இங்க கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், இந்த 2 ரோவையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மாத்தி ஒன்று நம்மளுக்கு என்ன வந்துடும், நம்மளுக்கு இந்த மாதிரி 0 வந்துடும். ஓகே,
அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், அது எக்லான் ஃபார்ம்னு சொல்ல முடியும். இப்போ ரோ 2 நம்ம ரோ 3 கூட இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். அப்படி பண்ணோம் நம்மளுக்கு என்ன வர போகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எதுவும் ஆகாது, அதனால அப்படியே போட்டுடலாம். செகண்ட் ரோ என்னது, செகண்ட் ரோ தான் நம்ம தேர்ட் ரோவா எழுத போறோம், தேர்ட் ரோவை செகண்ட் ரோவா எழுத போறோம். அதான் இன்டர்சேஞ்ச் பண்றது. ஓகேவா, இதான் அதோட சிம்பிள். இப்படி போட்டா அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ற சிம்பிள். ஓகேவா, ஓகே. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், தேர்ட் ரோவை செகண்ட் ரோவா எழுத போறோம். தேர்ட் ரோ என்னது, இதான் தேர்ட் ரோ. செகண்ட் ரோவா எழுதலாமா, 0 2 -2 -1 0. இப்போ செகண்ட் ரோவை தேர்ட் ரோவா எழுத போறோம். இப்போ 0 0 4 -5 0. இது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, எக்லான் ஃபார்ம் வந்திருக்கு. புரிஞ்சுதா, நார்மல் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கே நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த மாதிரி தான் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம யோசிச்சு எக்லான் ஃபார்முக்கு அதை கொண்டு வரணும். ஓகேவா, ஈஸியா இருந்துச்சு பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு. therefore நம்ம என்ன பண்ணலாம், இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம்னு எழுதலாமா. therefore it is in எக்லான் ஃபார்ம் அப்படி நம்ம எழுதிட்டு இப்ப சிஸ்டம் ஆஃப் கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணலாமா. கன்சிஸ்டன்சி செக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் ஏ என்னது, ரேங்க் ஆஃப் ஏ என்ன 3. ஏன்னா நம்மளுக்கு 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்கு. இதான் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 நான்-ஜீரோ ரோ இருக்கு. ஏதாச்சும் ஒரு நான்-ஜீரோ ரோ இருந்தா, ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லலாம், அது நான்-ஜீரோ ரோன்னு சொல்லலாம். ஓகே, ஃபுல்லா ஜீரோவா இருந்தா மட்டும் தான் அது ஜீரோ ரோ. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு இது இப்படி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏஓ அதுவும் ஈக்குவலா தான் வரும். ஏன்னா இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இது பண்ணாலும் நிச்சயமா இது நான் இன்கன்சிஸ்டண்டா வரவே வராது, நிச்சயமா வராது. நிச்சயமா இது கன்சிஸ்டண்டா தான் வரும். பாத்தீங்கன்னா இதுல ரேங்க் ஆஃப் ஏவும் அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இது ஃபுல் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கும் ரேங்க் ஈக்குவலா இருக்கு. புரியுதா, அதுக்கும் என்னது 3 நான்-ஜீரோ ரோஸ். புரிஞ்சுதா, அப்ப இது ரெண்டும் ரேங்க் ஈக்குவலா இருக்கு. இப்ப நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நம்ம எத்தனை அன்னோன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அன்னோன் நம்மளுக்கு எத்தனை இருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இது வந்து 3 கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ரேங்க். ஆனா அன்னோன் பாத்தீங்கன்னா 4. நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனை, x1 x2 x3 x4 இல்லையா. அதனால நம்மளுக்கு அன்னோன் 4 இருக்கிறதுனால நம்ம நம்பர் ஆஃப் அன்னோன் கீழே இருக்கிறதுனால லெஸ் தென் சிம்பிள் போட்டு நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 4 இருக்கு. அன்னோன் 4 இருக்கு. எது, x1 x2 x3 x4. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, the system is consistent அப்படி நம்ம எழுதலாம். therefore the system is consistent. therefore the system is consistent. அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதலாம், system is consistent ஆயிடுச்சு. அப்புறம் இது என்ன சொல்யூஷனை வச்சிருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இது எதுக்கான கண்டிஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். புரிஞ்சுதா, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு லெஸ் தானே இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், இதை இட் ஹாஸ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஸ் என்னது, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அப்ப இட் ஹாஸ் infinitely many solution. many solutions. ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி ஆகணும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அதே மாதிரி இந்த சொல்யூஷன் இஸ் என்னது, நான் ட்ரைவல் சொல்யூஷன். இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் என்னென்ன வரும், நான் ட்ரைவல்னு வரும். ஏன்னா இது ஹோமோஜெனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இது நான் ட்ரைவல் சொல்யூஷன்ஸ். therefore it has non-trivial solution. ஓகேவா, the solution is non-trivial solution. it has கிடையாது. the solution is non-trivial solution. trivial solution. ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சொல்யூஷன் வந்து நான் ட்ரைவியல் சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இதுல இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்குல ஃபைனலா, இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. 1 2 3. ஏன்னா 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குல்ல, அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்,
அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி நம்ம ஈஸியாகவே கோஎஃபிஷியன்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பார்த்தீங்கன்னா இது வந்து x1ஓட கோஎஃபிஷியன்ட், இது x2 ஓடது, x3 ஓடது, இது x4 ஓடது. நார்மலாக எப்படி வருமோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நார்மலாக மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறீங்க. ஓகேவா? இது வந்து 5x1 0 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எழுத வேண்டாம். 0னா அது 0 ஆகிடும். 0 நம்ம எழுத தேவையில்ல. டேரெக்டாக என்ன பண்ணலாம், x1க்கு அப்புறம் x3க்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் x4 வந்து 0 இருக்கா, அப்போ அதுவும் எழுத வேணாம். அப்போ x1 5x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? அந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 பாருங்க, இதான் செகண்ட் ரோ, செகண்ட் நான் ஜீரோ ரோ இது. அப்ப x1 விட்டுருங்க. இப்போ x2 என்னது 2, 2x2 மைனஸ் 2x3 மைனஸ் x4. ஓகேவா? மைனஸ் 1x4. 2x2 minus 2x3 minus 4x4 equal to 0. ஓகேவா? டன்னா? இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் தேவைப்படுது. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, தேர்ட் நான் ஜீரோ பார்த்தீங்கன்னா x1 x2 அவுட் போச்சு, ஏன்னா ஜீரோஸ் இருக்கு. x3 x4 மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 4x3 மைனஸ் 5x4 எழுதலாமா? 4x3 மைனஸ் 5x4 ஈக்குவல் டு 0 எழுதலாமா? நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துருச்சு. 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, டன். எழுதிட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு மொத்தம் மூணு ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மேட்ரிக்ஸ்ல இருந்து, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து. ஆனா நம்மளுக்கு என்ன அத்தனை அன்னோன்ஸ் இருக்கு, அன்னோன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 4 அன்னோன்ஸ் இருக்கு, 4 அன்னோன்ஸ். ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷனே 3. அப்ப அந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம 3 அன்னோன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 4th அன்னோன் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த கடைசி அன்னோனை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அன்னோனை எனி கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதான பண்ணுவோம் நம்ம டைரக்டா. இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் நம்ம இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்னாலே நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லெட் என்னது x4 ஈக்குவல் டு 0 z. ஓகேவா? x4 நம்ம z இல்ல kன்னு வச்சுக்கலாம், ஸ்மால் k அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப அதுக்கப்புறம் என்னன்னா இந்த k நம்ம என்னன்னு வைக்கலாம், இந்த k வந்து நம்ம belongs to real numbers அப்படின்றத நம்ம எழுதியே ஆகணும். k belongs to real numbers. அதே மாதிரி இது வந்து 0 வரக்கூடாது. இந்த கேன்ற கான்ஸ்டன்ட் வந்து எப்பயுமே 0வா இருக்கவே கூடாது. அதனால நம்ம ரியல் நம்பர்ஸ்ல இருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் மைனஸ் 0. ஓகேவா? ரியல் நம்பர் மட்டும் கே வரக்கூடாது. ஏன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 0 ஆயிடுச்சுன்னா நம்மளால ஈக்குவேஷனை பேலன்ஸே பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஓகே, அதனால 0 வரவே கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இப்போ அந்த x4 நம்ம ஈக்குவல் டு கேன்னு வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் மொத்தம் எப்படி இருக்கு, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு x4 வச்சு எதுலலாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு x3 கிடைக்கும். x3 எடுத்துட்டு போயிட்டு x4 வச்சுக்கிட்டு ரெண்டு தடவை என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையுமே நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், x1ம் x2ம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 3ல இருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம் x4. ஓகேவா? x4 இப்போ நம்ம ஈக்குவேஷன் 3ல தான் பண்ண போறோம். x4 மைனஸ் 5x4, சாரி இது வந்து 3 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், x4 வந்து நம்ம என்ன பண்ண போறோம், kன்னு வச்சுக்க போறோம். அப்ப என்ன பண்ணலாம், kன்னு வச்சுக்கிட்டோம்னா x4
4 வந்து k அப்படின்னா 4x3 minus 5x x4 எடுக்கிற இடத்துல நம்ம k சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு என்ன வரும் 5k வரும். 5k equal to 0. இப்ப இந்த 4x3 minus 5k equal to 0 கிடைச்சிருக்கா. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும் x3 தான் வேணும். அதனால நம்ம x3 நம்ம ஒரு இடத்து பக்கமா வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிடலாம். அப்போ -5k வந்து என்ன ஆகும் +5k ஆகும். இந்த 4 இருக்கு இல்லையா இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. நம்ம எப்படியே கீழே எடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு டிவிஷன்ல வந்துடும். அப்ப x3 மட்டும் நம்மளுக்கு இருக்குமா. ஓகே பாத்தீங்கன்னா டிவிஷன்ல இந்த 4 வந்துருச்சு. இப்ப 5k/4 இது என்னது x3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப x3 நம்ம வச்சுக்கிட்டு x4 வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் x1 x2 சாரி 1 2 ரெண்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டாவே x1 x2 நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். பாருங்க இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1 பாத்தீங்கன்னா 5x1 minus x3 equal to 0. இந்த x3 இருக்கிறதுல நம்ம அப்படியே இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பண்ணலாமா. அப்ப 5x1 minus 5k/4 equal to 0. இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கா. இப்ப நம்மளுக்கு x1 வேணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் மிச்சம் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிடலாம். இப்ப பாருங்க 5x1 is equal to 5k/4 எழுதலாமா. இப்ப இந்த 5 என்ன பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும் டிவிஷன்ல வந்துடும். டிவிஷன்ல வந்துச்சுன்னா 4 into 5 4 into 5 என்னது 20. ஓகேவா. அப்ப நம்மளுக்கு x1 என்ன கிடைக்குது 5k/20 கிடைக்குது. இப்ப x1 கிடைச்சிச்சு. இப்ப x2 கண்டுபிடிக்கணும். அப்ப எந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம் x2 ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 அதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா x3யும் x4யும் சப்ஸ்டிட் பண்ணலாம். பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டைரக்டாவே x2 கிடைச்சிடும். இப்ப பாருங்க 2x2 minus 2x3 minus x4 equal to 0 கிடைக்குது. இது மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 2. இப்ப பாத்தீங்கன்னா x3 இருக்கிற இடத்துலயும் x4 இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். பண்ணலாமா. x3 இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் x3 இருக்கிற இடத்துல 5k/4 எழுதலாமா. 5k/4 எழுதலாம். x4 இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் k எழுதலாம். வெறும் k minus k equal to 0. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம நார்மலா x2 மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு x2 கிடைச்சிரும். இங்க வந்து 2x2 அப்படியே வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 -2 into 5k இருக்கு. இங்க பாருங்க -2 into 5 என்னது 10. அப்ப 10k/4 வரும். இங்க -k equal to 0. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா என்ன வரப்போகுது கீழே மறுபடியும் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் இங்க வந்து -4 வரும். அப்ப நம்மளுக்கு எல்சிஎம் வந்துடும். ஓகேவா. இப்ப பாருங்க -4k/4 இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் -10k வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரப்போகுது -4k வந்துடும். டினாமினேட்டர்ல 4 வந்துடும் காமனா. இப்ப நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 2x2 வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிடலாம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போனா நம்மளுக்கு என்ன வரப்போகுது இது நெகட்டிவ்ல இருக்கிறது பாசிட்டிவ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா -10k -4k 10k 4k ரெண்டுமே இருக்கு சேம் சைன்ல தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும் நம்மளுக்கு -14k/4 கிடைக்கும் ஈக்குவல் டு 0 வருதா. ஓகேவா. டன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 14k/4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை 2 டேபிள்ஸ்ல சால்வ் பண்ணலாம். இப்போ இது நம்ம 2 டைம்ஸ் வரும் இது 7 டைம்ஸ் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இது 7/2 எழுதலாமா. ஓகே அப்ப பாத்தீங்கன்னா 2x2 minus 7k/2 எழுதலாமா ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம 2x2 மட்டும் தான் நம்மளுக்கு வேணும்னால
மைனஸ் 7k அந்த பக்கம் எடுத்து போனோம்னா பிளஸ் 7k/2 ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு x2 மட்டும் தான் வேணும், அதனால 2 எடுத்துட்டு இங்க 2 மல்டிப்ளை பண்ணிடலாம். டினாமினேட்டர் வந்துச்சுன்னா டிவிஷன்ல போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா 2 × 2 நம்மளுக்கு என்ன வரும், 4 வரும். அப்ப 7k/4 தான் நம்மளோட ஆன்சர். நம்மளுக்கு x2 என்ன கிடைச்சிருக்கு, 7k/4 கிடைச்சிருக்கு. ஓகேவா, டன்னா. இப்போ நம்மளுக்கு x1 கிடைச்சிருச்சு, x2 கிடைச்சிருச்சு, x3 கிடைச்சிருச்சு, x4 கிடைச்சிருச்சா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், therefore the solution போட்டு எழுதிடலாமா, எழுதலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சொல்யூஷன் இஸ் அப்படின்னு போட்டு எழுதலாம். சொல்யூஷன், therefore சொல்யூஷன் இஸ் என்னது, x1 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, x1 is equal to 5k/20. ஓகேவா, 5k/20. இந்த 5k/20 இருக்கு இல்லையா, இது நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5 1 டைம்ஸ் கிடைக்குது, இது 4 டைம்ஸ் கிடைக்குது. அப்ப என்ன பண்ணலாம், k/4 எழுதலாமா இதை. அப்ப k/4. இப்ப x1 நம்மளுக்கு வந்து k/4 கிடைக்குது, x2 என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, x2 என்னது, x2 வந்து 7k/4. இப்போ இது 7k/4. x3 என்னது, x3 நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 5k/4 equal to 5k/4. x4 என்ன கிடைச்சது, வெறும் k தான், நம்ம தானே எடுத்துக்கிட்டோம் லெட்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைச்சாச்சு. டன்னா. இது x1, இது x2, இது x3, இது x4. ஓகேவா, டன்னா. x1 x2 x3 x4 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ பண்ண போறதா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பே. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே என்னது, நிச்சயமா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இது நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா, ஈக்குவேஷன்ல நெகட்டிவ் சைன் வராது. அதான் என்ன பண்ணும், பாசிட்டிவா தான் இருக்கும் இது எப்பயுமே. ஓகே, அப்ப நிச்சயமா இது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா. இந்த k வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அசியூம் பண்ண போறோம். அசியூம் பண்ணி அந்த k-வை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம். எது வந்தா நம்மளுக்கு கேன்சல் ஆகும் அப்படின்றத பார்க்கலாமா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சின்ஸ் இதுக்கு என்ன, சின்ஸ் x1, x2, x3, x4 are positive integers. ஓகேவா, positive integers. therefore நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா. அப்ப பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நிச்சயமா இது பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப நம்ம இந்த x1 x2 x3 x4 நம்ம என்ன பண்ண போறோம், k-வை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம இது காமனா ஒரு k-வை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகணும், எல்லாமே ஹோல் நம்பர்ல வரணும். ஓகேவா, ஃபிராக்ஷன்ல இல்லாம ஹோல் நம்பரா வரணும். நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா x1 x2 x3ல டினாமினேட்டர் வந்து 4 இருக்கு. அப்ப நம்ம 4ஆல k வந்து 4ன்னு வச்சுக்கிறோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், கேன்சல் ஆயிட்டு ஹோல் நம்பர்ல வரும் இல்லையா. புரியுதா, இது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், உங்களுக்கு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா லெட் k is equal to 4ன்னு வச்சுக்கலாம். k is equal to 4 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா x1 is equal to k வந்து 4 வச்சுட்டா 4/4 நம்மளுக்கு என்ன வந்துடும், 1 வந்துடும். 4/4 1 வந்துடும். x2 நம்மளுக்கு என்ன வரும், இதை வந்து நீங்க இங்க 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வருது, 7 4/4ன்னு வருமா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது, இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிட்டு ஹோல் நம்பரா 7ன்னு வரப்போகுது x2. அவ்வளவுதான், சிம்பிள். கேன்சல் பண்ணீங்கனால நம்மளுக்கு 7 ஹோல் நம்பர் கிடைச்சிடும். இப்ப x3 பாருங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், 5k/4. இங்கேயும் 4 இங்கேயும் 4 கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஹோல் நம்பர் நம்மளுக்கு 5 கிடைச்சிருச்சு. அப்ப x3 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5 கிடைக்குது. 5 x4 என்னது 4 தானே, k என்னது 4, அதனால டைரக்டா 4 எழுதிடலாம். அப்போ 1 7 5 4 அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, அப்ப நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டைரக்டாவே கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது பேலன்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இட் இஸ் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம்னா சம் ஓவர். பார்க்கலாமா, நம்மளோட ஈக்குவேஷன் என்னது,
இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன், நம்ம எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். பண்ணலாமா? இப்போ பாத்தீங்கன்னா x1 என்னது 1, அப்ப C5H8 கோஎஃபிஷியன்ட் x1 இருந்துச்சு, அது 1 பிளஸ் என்னது O2 x2 O2, அப்ப x2 வந்து 7, O2 எழுதலாமா? 7 O2ன்னு. இப்போ இது வந்து gives என்ன கொடுக்கும் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் CO2 plus water, H2O, CO2 H2O. இப்போ CO2க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் 5, CO2. அப்புறம் H2ஓக்கு 4, H2O. ஓகேவா? இது நம்மளோட பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இது பேலன்ஸ் ஆயிருக்கா இல்லையான்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆனால் இது நிச்சயமா இட் இஸ் அன் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், பேலன்ஸ் ஆயிடுச்சு. எப்படி நான் சொல்றேன்னா, இருங்க ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இஸ் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். எப்படி இது பேலன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா எத்தனை கார்பன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, எத்தனை கார்பன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குன்றத நீங்க செக் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சுன்னா, அந்த மாதிரி ஹைட்ரஜனுக்கு பண்ணணும், ஆக்சிஜனுக்கு பண்ணணும், அப்படி கரெக்டா வந்துருச்சுன்னா அது பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 into 5 5 கார்பன்ஸ். அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்கேயும் 5 கார்பன்ஸ் இருக்கு, இங்கேயும் 5 கார்பன்ஸ் இருக்கு. அப்ப கார்பன் பேலன்ஸ்ட். அப்புறம் ஆக்சிஜன் பாருங்க 7 O2, அப்ப இந்த 2 into 7 வந்து 14. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 14 ஆக்சிஜன் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 2s are 10. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 4 into 1 4, அப்ப 10 plus 4 14. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 7 into 2 14. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 14 ஆக்சிஜன் இந்த பக்கம் கிடைச்சிருக்கு, இந்த பக்கமும் 14 ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனை பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேலன்ஸ் ஆயிருக்கும். இங்க வந்து 8 ஹைட்ரஜன் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் 8, 4 into 2 8, அப்ப 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்ப therefore ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷன்ஸை எடுத்து கோஎஃபிஷியன்ஸோட எழுதிக்கிட்டோம். எழுதிட்டு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வச்சு நம்ம அந்த கோஎஃபிஷியன்ஸ் வச்சு என்ன பண்ணோம், ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி எழுதிக்கிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா எழுதிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷனை வச்சு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். ஏன் அப்படி எழுதணும்? ஏன்னா நம்மள காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம இதை எடுத்து எழுதிக்கிட்டு அது நம்ம ஒவ்வொரு ரோவா ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஓகேவா? இதை நீங்க கால்குலேஷன்ஸ்லாம் நீங்க ரஃப் காலம்ல போட்டுக்கலாம், உங்களுக்கு கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ஸ்ல, அதுக்கு உங்களுக்கு தனியா மார்க்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் எக்லான் ஃபார்ம் வரதுக்காக நம்ம இன்டெர்சேஞ்ச் பண்ணி எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். டயகனலுக்கு கீழே இருக்கிறது 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இது எப்படி இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்? இந்த கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆச்சு. ஏன்னா நம்மளோட ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம், ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம், அது 3 வந்துச்சு, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 4 வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த கண்டிஷன் வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் ஆச்சு. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சுனால நம்ம என்ன சொல்லலாம், இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாமா? நிச்சயமா கன்சிஸ்டன்ட் தான் வரும். ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து என்ன வரும், சிஸ்டம் வந்து எப்பயுமே கன்சிஸ்டன்ட்டாக தான் வரும், இன்கன்சிஸ்டன்ட்டாக வரவே வராது. இட் ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அந்த கண்டிஷன் ஃபாலோ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த சொல்யூஷன் இஸ் நான் ட்ரைவல் சொல்யூஷன். ஒருவேளை யூனிக்காக வந்துருச்சுன்னா அதை என்ன சொல்லலாம், ட்ரைவல் சொல்யூஷன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இது நான் ட்ரைவல் சொல்யூஷன், இது வந்து யூனிக்காக வரல. புரிஞ்சுதா? இந்த கண்டிஷன் அது ஃபாலோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனோட கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதிக்கிட்டோம். லாஸ்ட் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனா ஒவ்வொரு ரோவா இருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டோம். இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கிட்டோம். எழுதிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஈக்குவேஷன்ஸ்ல நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் தான் இருக்கு. அந்த 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 அன்னோன் வேரியபிள் தான் கிடைக்கும். 4th அன்னோன் வேரியபிள் நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணோம், 4th அன்னோன் வேரியபிளுக்கு பதிலாக கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி அது வந்து 0வா இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நம்ம கண்டிஷன் வச்சு எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, அதை நம்ம சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணிட்டு சொல்யூஷன் இஸ் அப்படின்னு எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கே என்னது, கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், இட் டஸ் நாட் பிலாங் டு 0. அதை நீங்க எழுதியே ஆகணும், இதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ். ஓகேவா? இதை நீங்க தனியா இந்த சொல்யூஷன்ஸ்னு எழுதுறீங்க இல்லையா, இதுல நீங்க எழுதிதான் ஆகணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதை நீங்க எழுதிதான் ஆகணும், இது உங்களுக்கு மார்க்ஸ்.
இது வந்து நம்மளுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுது, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே பாசிட்டிவாக தான் வரும், நெகட்டிவ்ல வராது. அதுக்கப்புறமா நம்மளே ஒரு நம்பரை அசியூம் பண்ணி போட்டோம், 4 போட்டோம். ஏன்னா x1 x2 x3 பார்த்தீங்கன்னா எல்லாமே டினாமினேட்டரில் 4 இருக்கு. நம்ம 4ஆல் k மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன வரும், ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்கிறதுனால என்ன வரும், டிவைட் ஆகிடும். அப்படி டேரெக்டாகவே நம்ம 4 வச்சு கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நம்மளுக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வந்து ஃப்ராக்ஷனில் வேண்டாம், நம்மளுக்கு ஹோல் நம்பரில் வேணும். அதனால நம்ம அப்படி பண்ணோம். ஓகேவா, x2 x3 x4 x4 கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி எழுதியாச்சு. therefore it is the balanced equation அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம் தான், எக்ஸாம்ஸில் கேட்குறது உண்டு. அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக இதை ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ஓகே, அவங்க சொன்ன மெத்தடில் தான் நம்ம போட்டாகணும், வேறு எந்த மெத்தட்லேயும் போட்டுறாதீங்க. தேங்க்யூ.